إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இனர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அகீதாவுடைய பாடத்தில் இமாம் இப்னு அபு ஸைதுல் கைரவானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நாம் இந்த ரிசாலா என்ற நூலின் முன்னுரையை பார்த்து வருகின்றோம். அந்த தலைப்பில் 57வது பக்கம், அன்னல்லாஹ யபஅஸு மன் யமூத் கமா பதஅஹும் யஊதுன். நிச்சயமாக அல்லாஹ் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பான். கமா பதஅஹும் யஊதுன், எவ்வாறு அல்லாஹு தஆலா அவர்களை ஆரம்பித்தானோ அதே போன்று அல்லாஹ் மீட்டுவான். இதில் பாருங்கள், முதலாவது குறிப்பில் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதுல்லாஹ் அவர்களுடைய அந்த ஷரஹில் விரிவுரையில் அவர்கள் சொல்கிறார்கள், ஐ யுஹ்யீஹி மினல் மௌத்தி லில் ஹிசாபி வல் ஜஸா. மரணித்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். எதற்காக என்றால் அவர்களை விசாரணை செய்து கூலி வழங்குவதற்காக. இதெல்லாம் நமது அகீதா உடைய விஷயங்கள், நமது நம்பிக்கை சார்ந்த பகுதிகள். இதிலே குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா எவ்வாறு ஆரம்பத்தில் படைத்தானோ அதே போன்று அவர்களை மறுபடியும் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். அதில் நீங்கள் இரண்டாவது குறிப்பிலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தஆலா அவர்களை எவ்வாறு ஆரம்பத்தில் படைத்தானோ அதே போன்று மறுபடியும் அல்லாஹ் அவர்களை உயிர்ப்பிப்பான். அதற்கு அல்லாஹ் பேராற்றல் மிக்கவனாக ரப்புல் ஆலமீன் இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும்போது அதில் நீங்கள் பாருங்கள், சூரத்து ரூமுடைய 27வது வசனம், வஹுவல்லதி யப்தஉல் ஹல்க் சும்ம யுஈதுஹு வஹுவ அஹ்வனு அலைஹ். அல்லாஹு தஆலா இதில் சொல்கிறான், அவன்தான் அந்த படைப்பினத்தை, ஹல்கை அவன்தான் படைப்பை அவன் ஆரம்பித்தான், பிறகு அவர்களை என்ன செய்வான், மீட்டுவான். அது அவனுக்கு மிக எளிதான விஷயம். அவர்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பது என்பது அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் எவ்வாறு படைத்தான் அதே போன்று அவர்களை மறுபடியும் மீட்டுவது என்பது அல்லாஹுக்கு மிக எளிதான விஷயம், மிக எளிதான காரியம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ எனவே அந்த உயர்ந்தோன் அல்லாஹுக்கு அந்த வானங்களிலும் பூமியிலும் உயர்ந்த உதாரணமே இருந்து கொண்டிருக்கிறது. அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன், ஞானமிக்கவன். அடுத்த நறுமை சகோதரர்களை பாருங்கள், வஅன்னல்லாஹ சுப்ஹானஹு தஆலா ضاعف لعباده المؤمنين الحسنات. நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதாவது மூமின்களுடைய நன்மைகளை என்ன செய்வான், பல மடங்காக ஆக்குவான். இது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த நூலில் ஷேக் அவர்கள் இதை குறிப்பிடுகின்றார்கள். அதாவது தனது அடியார்கள், மூமினான தனது அடியார்களுடைய நன்மைகளை அவன் என்ன செய்வான், பல மடங்காக ஆக்குவான் என்று இதிலே குறிப்பிடுகின்றார்கள். நறுமையான சகோதரர்களே, அந்த குறிப்பை பாருங்கள். அல்லாஹு தஆலா நாளை மறுமையுடைய நாளில் அடியார்களுடைய செயல்களுக்கு கூலி வழங்குவான். சூரத்துல் கஹ்ஃபுடைய 49வது வசனம், வலா யظ்லிமு ரப்புக அஹத. உமது இறைவன் என்ன ஒருவருக்கும் என்ன செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான், அநீதி இழைக்க மாட்டான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய செயலுக்கு ஏற்ப என்ன செய்யப்படும், கூலி வழங்கப்படும். இன் ஹைரன் ஃபஹைர் வ இன் ஷர்ரன் ஃபஷர். அது நன்மையாக இருந்தால் நன்மை அவருக்கு கூலியாக வழங்கப்படும், தீமையாக இருந்தால் தீமை அவருக்கு கூலியாக வழங்கப்படும்.
எனவே மூமின்களை பொறுத்தவரையில் மூமின்கள் இந்த உலகத்தில் செய்த நற்காரியங்களுக்காக அவர்களது நன்மைகள் என்ன செய்யப்படும், பல மடங்காக பெருக்கி கொடுக்கப்படும். அதில் கொண்டு வர துதாஃபு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹு தஆலா பல மடங்காக பெருக்கி கொடுக்கிறான் என்றால் அது அவனது என்ன பெரும் கிருபையில் நின்றும் உள்ளது, அவனது பேர் அருளில் நின்றும் உள்ளது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது சூரத்துல் அன்ஆம் 160 வசனம், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒருவர் ஒரு நன்மையை கொண்டு வந்தால் அதை போன்று எத்தனை இருக்கிறது, அதை போன்று 10 ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அதை போன்று 10 மடங்கு என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம் இந்த குர்ஆனுடைய வசனத்தில். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, ஹதீஸ்களை நாங்கள் படிக்கின்ற போது ஹதீஸ்களில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது 10 மடங்கு முதல் 700 மடங்கு வரை என்ன செய்யப்படும், நன்மைகள் பெருக்கி கொடுக்கப்படும். லா யஅலமுஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதை அறிய மாட்டார்கள். இதெல்லாம் அல்லாஹுடைய ஃபضலில் நின்றும் கிருபையில் நின்றும் உள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்ததாக இதிலே அவர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த ஷிர்க் குஃபுர் போன்ற பாவங்களை பொறுத்தவரையில் அந்த பாவங்கள் என்ன செய்யப்பட மாட்டாது, மன்னிக்கப்பட மாட்டாது. அது அல்லாத ஏனைய பாவங்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் நாடியவர்களுக்கு என்ன செய்வான், நாடியவர்களை மன்னிப்பான், அல்லாஹ் அதில் நாடியவர்களை தண்டிப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லும்போது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, சூரத்து நிசாவுடைய 48வது வசனம். எனவே அல்லாஹு தஆலா ஷிர்க்கை என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். அதல்லாத பாவங்களை அவன் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று ரப்புல் ஆலமீன் இதிலே குறிப்பிடுகின்றான். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த குறிப்புக்கு பிறகு அடுத்து பாருங்கள், 58வது பக்கத்தில் பாருங்கள், 58வது பக்கத்தில் வரக்கூடிய செய்திகளில் இப்போ அதாவது வஸஃபஹ லஹும் பித்தௌபதி அன் கபாயிரி ஸய்யிஆத் வ கஃபர லஹுமுஸ் ஸகாயிர பிஜ்தினாபில் கபாயிர். இப்போ பெரும் பாவங்களை பொறுத்தவரையில் பெரும் பாவங்களை அல்லாஹ் தௌபாவின் மூலம் என்ன செய்வான், மன்னிப்பான். ஒருவர் செய்யக்கூடிய பெரும் பாவத்துக்கு அவர் மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், அவர் தௌபா, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அதே போன்று சிறு பாவங்களை பொறுத்தவரையில் அவர் பெரும் பாவங்களை விட்டு விலகி இருக்கும் போது சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை சொல்கிறார். இது ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விடயம். அப்போ எனவே குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லும்போது சூரத்து நிசாவுடைய 31வது வசனம், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆதிக்கும் வ நுத்கில்கும் முத்கலன் கரீமா. எனவே நீங்கள் பெரும் பாவங்களை விட்டு விலகி இருந்தால் உங்களுடைய சிறு பாவங்களை நாம் என்ன செய்வோம், மன்னிப்போம், உங்களை சங்கையான அந்த நுழைவித்தலாக உங்களை நுழைவிக்க செய்வோம் என்றும் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, சிறிய பாவங்களை பொறுத்தவரையில் அதற்கு அவன் தௌபா செய்யாவிட்டாலும் அவன் பெரும் பாவங்கள் விலகி கொள்ளும் போது என்ன செய்யப்படுகிறது, சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அது தொடர்பான பல செய்திகளை இதிலே கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு வசியத் சஹாபாக்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களுக்கு, நீங்கள் ஒரு தவறை செய்துவிட்டால் அதை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்யுங்கள், அந்த நன்மை அந்த பாவத்தை அழித்துவிடும் என்ற ஹதீஸையும் இங்கு கொண்டு வருகிறார்கள். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, பாவங்களுக்கு வேறு சிறு பாவங்களுக்கு வேறு எது பரிகாரமாக இருக்கும், அதாவது ஒருவர் செய்யக்கூடிய நல்ல அமல்களின் மூலமும் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போன்று ஒருவர் சந்திக்கக்கூடிய துன்பங்கள், அவரது வாழ்வில் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் கூட அதன் மூலம் என்ன செய்யப்படும், அவரது சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும், அதற்கு பரிகாரமாக அமையும் என்பதெல்லாம் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம். எனவே அடுத்ததாக நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது பெரும் பாவம் என்றால் அதனுடைய அளவுகோல் என்ன, பெரும் பாவத்தை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது அப்படி என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அருமையான சகோதரர்களே, பெரும்பாலும் பெரும் பாவத்துக்கு உலகத்திலே அல்லாஹ் தண்டனை என்ன செய்திருப்பான், நியமித்திருப்பான். புரியுது அவன் சொல்கிறது? இப்போ நாங்கள் பார்க்குறோம், அதாவது கொலை, விபச்சாரம், திருட்டு, இது போன்ற பாவங்கள், அவதூறு. இப்போ இதுக்கு உலகத்தில் என்ன செய்யப்படும், தண்டனையை அல்லாஹ் நியமித்திருப்பான், விதித்திருப்பான்.
அப்போ எனவே அது பெரும் பாவத்துக்கான அடையாளங்கள் உள்ளது. அதே போன்று நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவன், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன், நரகத்துக்குரியவன் போன்ற கடுமையான எச்சரிக்கைகள் வரும்போது அவைகளெல்லாம் என்ன பாவங்கள்? பெரும் பாவங்கள். எனவே அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது அதுக்கு ஒரு வசனத்தை ஆதாரமாக கொண்டு வரக்கூடிய வசனம் சூரத்து நிசா 10வது வசனம், இன்னல்லதீன யஅகுலுன அம்வால் யதாமா ظுல்மன் இன்னமா யஅகுலுன ஃபீ புத்தூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸஈரா. எனவே அநியாயமாக அனாதைகளுடைய சொத்துக்களை உண்ணக்கூடியவர்கள் அவர்கள் தங்கள் வயிற்றிலே நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார்கள், அவர்கள் நரகத்திலே சேருவார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ இது என்ன பாவம்? பெரும் பாவம். இது என்ன பெரும் பாவத்துக்கு இது போன்ற அடையாளங்களை நாம் பார்க்கலாம். அல்லது மறுமையில் கடுமையான எச்சரிக்கை இருக்கும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரும் பாவங்களுக்குரிய அடையாளங்களாக இருக்கின்றன. அதே போன்று பெரும் பாவங்கள் மானக்கேடானவற்றை விட்டு ஒருவர் விலகி இருக்கின்ற போது அவர் என்ன செய்வார்? அவர் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற விஷயத்தை நாம் அறிந்து கொண்டோம். அல்லாஹுடைய ரஹ்மத் என்பது விசாலமானது என்பதை சூரத்து நஜ்முடைய 32வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் நாளை மறுமையில் மன்னிக்காத பாவம் எது? இணை வைத்தல். ஷிர்க்கை மன்னிக்க மாட்டான். அது அல்லாத பாவங்களை தான் நாடியவர்களுக்கு என்ன செய்வான்? மன்னிப்பான் என்ற விடயத்தை நாம் இதிலே என்ன செய்கிறோம்? பார்க்கின்றோம். அடுத்து வாங்க 59ஆம் பக்கத்தில், அதாவது வஜஅல மல்லம் யதுப் மினல் கபாயிரி சாயிரன் இலா மஷீஅத்திஹி இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போன்றுதான். அதாவது ஒருவர் தனது பெரும் பாவங்களுக்கு என்ன செய்யவில்லை? அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யவில்லை. ஒருவர் தனது பெரும் பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யவில்லை என்று சொன்னால், நாம் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு ஏற்ப, அதாவது அது அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே தான் இருக்கிறது. இப்போ ஷிர்க்கை தவிர ஏனைய பாவங்கள், பெரும் பாவங்கள் ஒருத்தன் ஈடுபடுறான், பெரும் பாவங்களில் ஈடுபட்டு அவன் என்ன செய்கிறான்? அவன் மரணித்து விடுகிறான். இப்போ ஏனைய பெரும் பாவங்களை பொறுத்தவரையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அகீதா என்ன? அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அகீதா, பெரும் பாவங்கள் செய்தவன் யாரு சொல்லுங்கள்? பெரும் பாவங்கள் செய்த மூமினா காஃபிரா? அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அகீதா என்ன? பெரும் பாவங்கள் செய்தவன் ஒரு மூமின், அப்படிதானே? பெரும் பாவங்கள் செய்தவனை பொறுத்தவரையில், அதாவது முத்தஸிலாக்கள் ஹவாரிஜிகள் போன்ற வழிகேடர்களிடம்தான் என்ன பெரும் பாவங்கள் செய்தவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நிரந்தர நரகத்துக்குரியவர்கள். புரியுதா? ஹவாரிஜிகளிடத்தில் பெரும் பாவம் செய்தவர்கள் காஃபிர்கள். முத்தஸிலாக்களை பொறுத்தவரையில் மறுமையுடைய நிலைப்பாடு ஒன்று. ஹவாரிஜிகள் முத்தஸிலாக்கள் என்று சாராரம் சொல்வார்கள், அவர்கள் நிரந்தர நரகத்துக்குரியவர்கள் என்று. புரியுதா? ஹவாரிஜிகள் உலகத்தில் அவர்களை காஃபிர் என்று சொல்லிவிடுவார்கள். முத்தஸிலாக்கள் என்ன செய்வார்கள்? ரெண்டுக்கு நடுவில் என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு உள்ளவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அகீதா என்ன என்று சொன்னால், பெரும்பாவம் செய்தவனை பொறுத்தவரையில் அவன் ஈமான் என்ன செய்யும்? பலவீனம் ஏற்படும். ஆனாலும் அவன் யாரு தான்? அவன் ஒரு மூமின் தான். புரியுது அவன் சொல்கிறது? அதனால தான் ஷிர்க் அல்லாத ஏனைய பாவங்களை பொறுத்தவரையில், அந்த பாவங்களை செய்த நிலையில் ஒருத்தர் மரணிக்கிறான்னு சொன்னால், அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அகீதா என்ன சொல்லுங்கள்? அவன் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் கீழ் இருக்கிறான். அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிப்பான், அல்லது என்ன செய்வான்? அவன் தண்டிப்பான். அவனை தண்டித்து அவன் தண்டனையை பெற்ற பிறகு என்ன செய்வான்? நரகத்திலிருந்து அவன் வெளியேற்றப்படுவான். புரியுது அவன் சொல்கிறது? அதாவது அவன் அந்த குற்றத்துக்கு உரிய தண்டனையை பெற்ற பிறகு அவன் என்ன செய்வான்? நரகிலிருந்து வெளியேறுவான். அவன் நிரந்தர நரகத்துக்குரியவன் யாரு தான்? அதாவது இணை வைத்தனை ஷிர்க் செய்த நிலையில் ஒருவன் மரணிக்கிறான் என்று சொன்னால் அவன் என்ன? நிரந்தர நரகத்துக்குரியவன். இதெல்லாம் நமது அகீதாவோடு சம்பந்தப்பட்ட சார்ந்த விடயங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விடயங்களைத்தான் இந்த குறிப்புகளில் அவர் என்ன செய்கிறாரு? இதிலே குறிப்பிடுகின்றார். அதாவது பெரும்பாவங்கள் செய்தவனை பொறுத்தவரையில் அவன் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் கீழ் இருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லது அவன் தண்டனையை பெற்றுவிட்டு அதன் பிறகு நரகத்திலிருந்து வெளியேறி சொர்க்கத்தில் நுழைவான். ஆனால் காஃபிர் முஷ்ரிக்குகளை பொறுத்தவரையில் அவங்க யாரு தான்? நிரந்தர நரகத்துக்குரியவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, அதில் நீங்கள் பாருங்கள், அதாவது வமன் ஆகபஹுல்லாஹு பினாரிஹி அஹ்ரஜஹு மின்ஹா பிஈமானிஹி ஃபஅத்கலஹு பிஹி ஜன்னதஹு ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. எனவே அல்லாஹு தஆலா
ஒருவனை நரகத்தில் போட்டு வேதனை செய்கிறான் என்று சொன்னால், அவன் வேதனை செய்யப்படுகிறான் என்று சொன்னால், அவன் ஈமான் உள்ளவன் என்றால் அவன் எப்போதாவது என்ன செய்வான்? நரகத்திலிருந்து நிச்சயமாக வெளியேறுவான். ஹதீஸில் பார்க்குறோம், ஒரு அணுவளவு ஈமான் இருந்தாலும் அவன் என்ன செய்வான்? நரகிலிருந்து அவன் வெளியேற்றப்படுவான். புரியுது அவன் சொல்கிறது? எனவே அவனது ஈமான் எவ்வளோ பெருமதி மிக்கதாக இருந்து கொண்டிருக்குதுன்னு பாருங்கள். அவனது ஈமான் அந்த ஒரு அணுவளவு ஈமான் இருந்தாலும் அவன் நரகிலிருந்து வெளியேற்றப்படுவான், அவன் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது எப்படி சொல்கிறான்? ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. இப்படிதானே, ஒரு அணுவளவு ஒருவர் நலவை செய்திருந்தாலும் அதை அவர் என்ன செய்வார்? கண்டுகொள்வார் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த குறிப்பை நீங்கள் கீழே பார்க்கலாம். அதே போன்று தான் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதையும் அவன் அங்கு கண்டுகொள்ளத்தான் போகின்றான். அல்லாஹு தஆலா இந்த எதையும் என்ன செய்ய மாட்டான்? அலட்சியப்படுத்த மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் பாருங்கள், சூரத்து நிசாவுடைய 40 வசனம், இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால தர்ரா. அல்லாஹ் என்ன செய்ய? அணுவளவு என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். ஒருவரிடம் நன்மை இருக்கிறது என்றால் அல்லாஹ் அதை என்ன செய்வான்? யுதாஇஃப்ஹா, பல மடங்காக ஆக்குவான். அதற்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி அதற்கு உண்டு என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அதே நேரத்தில் பாவத்தை எடுத்தால், பாவம் எப்படி? பாவத்தை பற்றி என்ன சொல்கிறான்? அந்த வசனத்தை பாருங்கள், சூரத்துல் அன்ஆம் 160 வசனம். அதாவது வமன் ஜா பிஸ்ஸய்யா ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா. ஒருவன் ஒரு பாவத்தை கொண்டு வருகிறான், பாவத்தை செய்கிறான் என்றால் அதே போன்று தான், ஒரு பாவம் தான். ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா, அதே போன்று தான். அப்போ எனவே இது அல்லாஹுடைய எதில்? அந்த நீதியில், நேர்மையில் இன்றும் உள்ளது. நன்மைகளுக்கு அவன் பல மடங்கு என்ன செய்கிறான்? அவன் பெருக்கி கொடுக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அவன் ஒரு பாவத்தை செய்கின்ற போது அந்த ஒரு பாவம்தான், அதை விட கூடுதலாக என்ன செய்யப்பட மாட்டான், அதற்கு அவனுக்கு பாவம் எழுதப்பட மாட்டாது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, அடுத்த பாருங்க 60வது பக்கத்தில், அதாவது வயுஹ்ரிஜு மின்ஹா பிஷஃபாஅத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்றால் எப்படியெல்லாம் வெளியேற்றப்படுவாங்க அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளும். அப்படி தானே, நரகத்திலிருந்து பாவம் செய்தவர்கள் நரகிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்றால் எப்படியெல்லாம் வெளியேற்றப்படுவாங்க என்றதை நமது அகீதா எப்படி நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை நாம் பார்க்கின்ற போது, அதாவது வயுஹ்ரிஜு மின்ஹா பிஷஃபாஅத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த ஷஃபாஅத்தின் மூலம் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? வெளியேற்றப்படுவார்கள். எனவே மன் ஷஃபஅ லஹு மின் அஹ்லில் கபாயிர் மின் உம்மத்திஹி. இப்போ நபி அவர்கள் தனது சமுதாயத்தில் பெரும்பாவம் செய்தவர்கள் அவர்களுக்காக ஷஃபாஅத்து செய்கின்ற போது, பரிந்துரை செய்கின்ற போது அவர்கள் என்ன செய்வார்கள்? நரகிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இது ஷஃபாஅத் சம்பந்தமான விஷயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, நாம் இதில் அடுத்த பாவம் சம்பந்தமான விஷயத்தில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், சில நேரங்களில் பாவம் கடுமையாகும். எதை வைத்தென்றால் அந்த பாவத்தை அவன் செய்யக்கூடிய காலம், அதை செய்கின்ற இடத்தை வைத்து அது என்ன செய்யும்? கடுமையாகும். புரியுதா? ஒருத்தன் ஹரம் எல்லையில் என்ன செய்கிறான்? பாவம் செய்கிறான்னு வைங்களேன். ஹரம் என்ற அந்த புனித எல்லைக்குள் செய்யும் போது, ஹரம் என்ற எல்லைக்கு வெளியே செய்வதை விட அது என்னது? அது கடுமையானது. அதே போன்று இப்போ புனிதமான மாதம், ரமதானுடைய மாதம், துல்ஹஜ் மாதத்துடைய அந்த முதல் 10, இதெல்லாம் சிறந்த காலம். இந்த காலத்தில் ஒருத்தன் பாவம் செய்கிறது என்பது ஏனைய காலங்களில் செய்வதை விட ஒரு கடுமை அங்கு இருக்கிறது. அப்படி ஒரு அடிப்படை நாங்கள் புரிந்து கொள்ள அதை இதில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அடுத்ததாக நாம் இப்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஷஃபாஅத்தை பற்றிய விஷயம். அப்போ ஷஃபாஅத்தை பொறுத்தவரையில் மூமின்களில் பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய அந்த கிருபையின் காரணத்தால், ஃபضலின் மூலம் அவர்கள் நரகிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். எவ்வாறு வெளியேற்றப்படுவாங்க? இதில் யாருடைய ஷஃபாஅத்தின் மூலம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத்தின் மூலம். அதே போன்று கீழே பாருங்கள், அவர் சொல்ற அடிக்குறிப்பில் வைமா பி ஷஃபாஅத்தி ஷாஃபிஈன், பரிந்துரை செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் யாருக்கெல்லாம் பரிந்துரை செய்வதற்கு அவகாசம் அளிப்பானோ அவர்களுடைய ஷஃபாஅத்தின் மூலமாக. அதிலே மகத்தான ஷஃபாஅத் யாருடையது தான்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுடைய ஷஃபாஅத்து தான். எனவே அல்லாஹு தஆலா ஃபைனல்லாஹு யுஷஃபிஉஹு ஃபீமன் ஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அவ்வாறு ஷஃபாஅத் செய்வதற்குரிய அவகாசத்தை கொடுப்பான். இக்ராமல் லிஷாஃபி, அது யாருக்குரிய சிறப்பு? அந்த பரிந்துரை செய்வதற்கு அவருக்கு ஒரு கண்ணியம். அப்படி தானே, நீங்கள் பரிந்துரை செய்யுங்க அல்லாஹ் சொல்வான்டா, அது யாருக்கு கண்ணியம்? அந்த ஷஃபாஅத் செய்யக்கூடியவருக்கு அது கண்ணியம். அப்போ எனவே ஈமானில் எந்த அளவு உயர்ந்த நிலையில் இருப்பார்களோ, அப்போ ஈமானில் உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் தான் என்ன செய்வாங்க? தாழ்ந்த நிலையில் உள்ளவங்களுக்கு ஷஃபாஅத் செய்யலாம். ஆனால் தாழ்ந்த நிலையில் உள்ள உயர்ந்த நிலையில் ஷஃபாஅத் செய்ய முடியுமா?
இல்லை. அப்போ ஈமானில் எந்த அளவு உயர்ந்தவர்களாக இருப்பார்களோ அப்போ அந்த உயர்ந்த நிலைக்கு சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். அதே போன்று அல்லாஹு தஆலா இங்கு யார் பரிந்துரை செய்யப்படுகிறார்களோ அவர்களுக்கு ரஹ்மத்தாக அவர்கள் மீது அல்லாஹ் கொண்ட கருணையின் காரணத்தால் இவ்வாறு யாரெல்லாம் ஷஃபாத் செய்வாங்க? வகதாலிக ஷஃபாஅத்துல் மலாயிகா, யார் ஷஃபாத் செய்வாங்க? மலக்குகள் ஷஃபாத் செய்வார்கள். ஷஃபாஅத்துல் அன்பியா, அதே போன்று யாருடைய நபிமார்கள் ஷஃபாத் செய்வார்கள். அதே போன்று நல்ல சாலிஹீன்கள் ஷஃபாத் செய்வார்கள். அதே போன்று பிள்ளைகள், சிறு பிராயத்திலே பிள்ளைகள் மரணித்து விடுகிறார்களே, அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? பெற்றோரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்கு காரணமாக இருக்கும் என்ற ஹதீஸ்கள் வருகின்றன. தங்களோட அழைத்து செல்வார்கள். அந்த பிள்ளைகள் நரகத்துக்கு திரையாக இருப்பாங்க போன்ற ஹதீஸ்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹு தஆலா இவ்வாறான வாய்ப்புகளை என்ன செய்வான்? அஹ்லுல் ஈமான் மோமின்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்குவான். எனவே இவ்வாறு நரகத்திலே நுழைந்தவர்கள் இவருடைய ஷஃபாத்துகளின் மூலம் என்ன செய்வார்கள்? வெளியேற்றப்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வதோடு, ஷஃபாத்துக்கு 2 நிபந்தனைகள். எத்தனை நிபந்தனைகள்? அந்த அடிக்குறிப்பில் பாருங்கள், சொல்கிறார் இதுக்கு 2 நிபந்தனைகள் உண்டு. அதில் முதலாவது நிபந்தனை என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய அனுமதி இருக்க வேண்டும். அந்த கூன பிஇذنில்லா. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தரீகா கூட்டம் இருக்குது, இவன் எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறான்டா, அவன் உங்களுக்கு அம்புலப் தருவாங்க. அங்கே யார் ஷேக் வந்து எல்லாருக்கும் என்ன செய்வாராம்? அம்புலப் கொடுப்பாராம். இல்லைங்களா? இப்போ நேரத்தில் சொல்கிறாரு, சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம், சர்டிஃபிகேட் 1 லட்சம் கொடுத்து சர்டிஃபிகேட்டை வாங்கி அதை கபரில் அடக்கும்போது அதை சேர்த்து வச்சா மறுமையில் என்ன செய்யலாமா? அதை வச்சு சொர்க்கம் போகலாமா? புரியுதா? இப்படியெல்லாம் மக்களை என்ன செய்கிறார்கள்? வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஷஃபாத்துக்கு என்ன வேண்டும்? அல்லாஹுடைய அனுமதி வேண்டும். இல்லைங்களா? அல்லாஹுடைய அனுமதியின்றி யாரும் என்ன செய்ய முடியாது? ஷஃபாத்து செய்ய முடியாது. மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி, ஆயத்துல் குர்சியில் நாங்கள் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய வார்த்தை அந்த அந்த வசனம், மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனி, அல்லாஹ்விடத்தில் அவனது அனுமதியின்றி யார் தான் ஷஃபாத் செய்ய முடியும். அதே போன்ற நறுமைச்சோம். 2வது நிபந்தனை என்ன? முதல் நிபந்தனை என்ன படித்தோம்? அல்லாஹ்வுடைய அனுமதி. அல்லாஹ்வுடைய அனுமதி வேண்டும். அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி யாரும் ஷஃபாத் செய்ய. இல்லைங்களா? மலக்குகள் கூட, வக்கம் மின் மலக்கும் ஃபிஸ் ஸமாவாத்தி, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனத்தில் எத்தனையோ மலக்குகள் என்ன அவங்களோட ஷஃபாத்துகள் பயனளிக்காது. எதற்கு பிறகுதான்? அல்லாஹ்வுடைய அனுமதிக்கு பிறகு தவிர என்றும் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்வதில் நாங்கள் பார்க்குறோம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, 2வது அந்த ஷஃபாத் யாருக்காக செய்யப்படுகிறதோ அவர்கள், அதாவது அஹ்லுல் ஈமானாக இருக்க. யார் அளிக்கணும்? மூமினாக இருக்க வேண்டும். என்ற காஃபிர்களுக்கு முஷ்ரிக்குகளுக்கு என்ன செய்ய முடியாது? ஷஃபாத் செய்ய முடியாது. ஷஃபாத்து யாரும் செஞ்சாலும் அந்த ஷஃபாத் அவர்களுடைய விஷயத்தில் பயனளிக்க மாட்டாது. அதுக்கு அனுமதியும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், வமா லிஸ்ஸாலிமீன மின் ஹமீமின் வலா ஷஃபீஇன் யுத்தா, அநியாயக்காரர்களுக்கு என்ன உற்ற நண்பனும் இல்லை, அதே போன்று வழிபடுகின்ற அவ்வாறான பரிந்துரையாளர்களும் இல்லை என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சூரத்து காஃபிருடைய 18வது வசனம். அதே போன்று ஃபமா தன்ஃபஅஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன், சூரத்துல் முத்தஸிர் 48வது வசனம். நாளை மறுமையில் என்ன செய்யாது? இவர்களுக்கு ஷஃபாத் பயன் தராது என்றால் இது யாருக்கு பயன் தராது? சொல்லுங்க. காபிர்கள் முஷ்ரிக்குகளுக்கெல்லாம் என்ன செய்யாது? ஷஃபாத் என்பது பயனளிக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ எனவே சுப்ஹானல்லாஹ், நாங்கள் கவனிக்கிற விஷயம் என்ன? ஒருவன் ஷிர்கில் மரணித்து விட்டான் என்றால் அவனுக்கு என்ன செய்யாது? யாருடைய ஷஃபாத்தும் அங்கு பயன் தரப்போவது கிடையாது. புரியுது அவன் சொல்கிறது? இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவுலியாக்களை வணங்குறது, கபர்களை வணங்குறது என்பது, அல்லாஹ் விட்டு வேறு யாரையும் வணங்குவது என்பது என்ன? ஷிர்க். அப்போ இதெல்லாம் என்ன செஞ்சிட்டு நாளை மறுமையில் யாருடைய ஷஃபாத்துக்கும் இவர்கள் தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிற ஒரு மோசமான நிலையை நாங்கள் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். எனவே அப்போ இந்த 2 நிபந்தனைகள் இதில் கவனிக்கப்பட வேண்டும். சரி, அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, வஅன்ன அல்லாஹ சுப்ஹானஹு கத் ஹலகல் ஜன்ன ஃபஅஅத்தஹா தார ஹுலூதின் லி அவுலியாஇஹி என்று இதிலே குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? சொர்க்கத்தை படைத்தான். அந்த நிரந்தரமான அந்த சொர்க்கத்தை யாருக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால் அவனது நேசர்களுக்காக. அல்லாஹ்வுடைய நேசர்கள் யாரு? அல்லாஹ்வுடைய நேசர்கள் யாரு? அல்லாஹ் சொல்ல, அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பவங்க யாரு? ஈமான் கொண்டு தக்வாவோடு வாழ்பவர்கள். புரியுது அவன் சொல்றது? இதற்கு தனியான ஒன்று கிடையாது. குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படை இது. அவர்கள் மூமினாகவும் இறையச்சத்தோடும் வாழ்ந்து மரணிப்பார்கள்னா அவங்க யாரு தான்? இறை நேசர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இவர்கள் என்ன செய்கிறாங்க? அவுலியாக்கள் ஒரு தண்ணியாக காட்டி
அவர்களை நீங்கள் நெருங்க முடியாது என்ற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறார்கள், மக்களை ஒரு வகையாக வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா தனது நேசர்களுக்காக என்ன செய்திருக்கிறான், சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். எனவே நறுமையான அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய நம்பிக்கை என்னவென்றால், சொர்க்கம் படைக்கப்பட்டு விட்டது. சொர்க்கம் என்ன படைக்கப்பட்டு விட்டது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், உஇத்தத் லில் முத்தகீன், அது முத்தகீன்களுக்காக தயார்படுத்தப்பட்டு விட்டது. புரியுது அவன் சொல்கிறது. இப்போ கடந்த கால வினை தான் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. அதே இங்கே குறிப்பிடுகிறார்கள், அது தயார்படுத்தப்பட்டு விட்டது. அப்போ சொர்க்கம் என்பது படைக்கப்பட்டு விட்டது. இப்போ நாங்கள் பார்க்குறோம், ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகின் கதவுகள் மூடப்படுகின்ற ஹதீஸ்கள், இது போன்ற ஏராளமான ஆதாரங்கள் இதிலே இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நேசர்களுக்காக அந்த சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நரகம் என்ன செய்யப்பட்டு விட்டது, காபிர்களுக்கு அது தயார்படுத்தப்பட்டு விட்டது. காபிர்களுக்கு அது தயார்படுத்தப்பட்டு விட்டது. எனவே நாங்கள் பார்க்குறோம், நிறைய ஹதீஸ்களில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நாங்கள் உணரக்கூடிய கடுமையான வெப்பம் என்பது என்ன, நரகம் விட்ட மூச்சென்று வரக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். எனவே இது போன்ற செய்திகள் எல்லாம் அது படைக்கப்பட்டு விட்டது என்பதற்கான சான்றுகள். அதில் நீங்கள் வசனங்களை பாருங்கள், அது கொடுத்துருக்கிறாரு. ஆல் இம்ரான் 133 வசனம், உஇத்தத்தில் முத்தகீன் என்ற அந்த வசனம். அதே போன்று அவுலியாக்கள் என்றா யாரு என்ற சூரத்து யூனுஸ் 63 வசனத்தில் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன் என்ற விஷயம். அவுலியாக்கள் என்றால் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. அது என்னது, ஈமானும், அவங்க ஈமான் கொண்டு தக்வாவுடைய இறையச்சத்தோடு வாழக்கூடியவர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்று வஅக்ரமஹும் ஃபீஹா பின்னஸரி இலா வஜ்ஹில் கரீம் என்று அதில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளை நாளை மறுமையில் மூமின்களை எப்படி கண்ணியப்படுத்துவான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அந்த சங்கையான முகத்தை அவர்களுக்கு பார்ப்பதற்குரிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான். அது அவர்களை சங்கைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம், ஒரு மிக பெரும் இன்பமாக நாளை மறுமையில் இருக்க போவது அந்த படைத்த ரப்புடைய திருமுகத்தை பார்ப்பது தான். எனவே இது யாருடைய, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய அகீதாவாக நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது, வுஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அந்த முகங்கள் பிரகாசமாக இருக்கும் தங்களுடைய ரப்பை பார்த்த நிலையில் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகள் ஹதீஸ்களையும் கீழே கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், இன்னக்கும் சத்தரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர் லா துலாமூன ஃபீ ருயதிஹி. எனவே இந்த சந்திரனை, அந்த முழு நிலவை நீங்கள் எந்த சிரமம் என்று எப்படி பார்க்கின்றீர்களோ அது போன்று உங்களுடைய ரப்பை நீங்கள் நாளை மறுமையில் பார்ப்பீர்கள் என்ற ஹதீஸ் என்ற அது போன்ற இன்னும் பல ஹதீஸ்கள் அதிலே கொண்டு வருகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் மூமினுக்கு நாளை மறுமையிலே கிடைக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும்போது சூரத்து யூனுஸில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு சொன்னால், அதாவது அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதான், சொர்க்கவாசிகளுக்கு அந்த நலவுகள், அதே போன்று ஜியாதா அதிகமாக கிடைக்கும். அந்த ஜியாதாவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன, சொர்க்கத்தில் அல்லாஹுவை பார்ப்பது என்ற அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக இதில் குறிப்பிடக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது வஹியல்லதி அஹபத மின்ஹா ஆதம நபியஹு வ ஹலீஃபதஹு இலா அர்திஹி பிமா சபக ஃபி சாபிகி இல்மிஹி. அப்போ அந்த சொர்க்கத்திலிருந்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யப்பட்டாங்க, இறக்கப்பட்டாங்க. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையில் ஆதம் நபி அல்லாஹு தஆலா இறக்கிய சொர்க்கம் இதுதான், அதே சொர்க்கம் தான். அது உலகத்தில் வேறொரு சொர்க்கம் தோட்டம் கிடையாது. புரியுதாமல் சொல்கிறது. ஏன்னா அப்படி ஒரு சாராருடைய வழிகட்ட ஒரு சிந்தனையும் இருக்கிறது. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்களோ அந்த சொர்க்கம் தான் நாங்கள் திரும்ப என்ன செய்ய போகிறோம், அல்லாஹு தஆலா அனைவரையும் நுழைவிக்க போகின்ற சொர்க்கம் அதுதான். புரியுதாமல் சொல்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஹதீஸில் படிக்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடையில் நடந்த அந்த தர்க்கம், அந்த ஹதீஸ் தெரிந்தானே, படிச்சிருக்கீங்க தானே, சொல்லுங்க அந்த ஹதீஸை. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மத்தியில் நடந்த அந்த தர்க்கம் சம்பந்தமான ஹதீஸ். அதாவது அது என்ன, நீங்கள் செய்த தவறின் காரணத்தால் தான் என்னது நாங்களாம் என்ன செய்யப்பட்டோம், சொர்க்கத்தை வெளியேற்றி இங்கே பூமியில் இருக்கிறோம்டா. அப்போ அந்த ஹதீஸை எதை சொல்லுது, எந்த சொர்க்கம் தான் அது, எல்லோரும் நுழைய போகின்ற சொர்க்கம் தான். அந்த சொர்க்கத்தில் தான் அல்லாஹ் அவரை வைத்தான் என்பதற்கு அந்த செய்தி சான்றாக இருக்கிறது. எனவே அதை நாம் அந்த விஷயத்தை இங்கே அழுத்தமாக இதை சொல்வதை நாங்கள் இதில் பார்க்கின்றோம்.
அடுத்ததாக அல்லாஹு தஆலா என்ன செய்தான், இந்த பூமியில் எவ்வாறு அவர்களை படைத்தான் என்றால் பின்தோன்றல்களாக அவங்களுக்கு பரம்பரைகள் தொடர்ந்து வந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலே அல்லாஹு தஆலா அவரை என்ன செய்தான், பூமியிலே ஆக்கினான். அல்லாஹுடைய அந்த இல்மில், அவனது ஞானத்தில் அது என்ன செய்யப்பட்டது, அவைகளெல்லாம் இருந்த விடயங்கள் தான் நிகழ்ந்தன என்பதை சொல்கிறார். இத்தோடு நாம் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து கொள்வோம். அகீதாவுடைய பாடத்தில் கற்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் மீட்டுக் கொள்ளுங்கள், திரும்ப பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.